ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக நம்ம பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா எண்ணமே முதன்மையான காரணம். அந்த எண்ணமானது நம்மளை அறிஞ்சும் அறியாமலும் ஒரு நாளைக்கு 70,000 80,000 எண்ணங்கள் வரும்னு சொல்கிறாங்க. அந்த எண்ணங்களை சரியாக நம்ம கையால் தெரிஞ்சாதான் ஈர்ப்பு விதியை நம்ம சரியாக பயன்படுத்த முடியும். அந்த எண்ணங்கள் தான் நமக்கு உணர்வாக மாறுது. அந்த உணர்வு தான் பிரபஞ்சத்துக்கு அதிர்வலையாக போகுது. ஓகேங்களா? அந்த அதிர்வலை தான் நமக்கு தேவையான விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்குது. அதாவது நமக்கு தேவையோ தேவை இல்லையோ, நம்ம என்ன அதிர்வலையை வெளிப்படுத்துகிறோமோ, நம்ம உணர்வு மூலயமா எந்த அதிர்வலையை வெளிப்படுத்துகிறோமோ அதுதான் நமக்கு இந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து சேர்க்கும். அது நல்லதா கெட்டதா, உங்களுக்கு தேவையா தேவையில்லையா, அதெல்லாம் பிரபஞ்சத்துக்கு தெரியாது. உங்கள் உணர்வோட அதிர்வலை என்ன வெளிப்படுத்துதோ அதை இரட்டிப்பாக்கி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அப்போது அந்த உணர்வுக்கு மூல காரணம் தினமும் வரும் 80,000 எண்ணங்கள் தான். அப்போது அந்த வரக்கூடிய 80,000 எண்ணங்களையும் அதை எப்படி சரியாக பிரித்து பகுத்தறிந்து நமக்கு தேவையான விஷயங்களாக அதை கன்வே பண்ணுறது, உணர்வாக மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு மனுஷன் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து மறுபடியும் தூங்குற வரைக்குமே ஏதாவது ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம எங்கே போனாலும் சரி, எதை பார்த்தாலும் சரி, எதை கேட்டாலும் சரி, எதை பேசினாலும் சரி, அதன் மூலயமா எண்ணங்கள் மேலும் மேலும் உருவாகிக்கிட்டே இருக்கும். அது ஒரு சங்கிலி தொடர் போல் ஒன்று தொட்டு ஒன்றுன்னு எண்ணங்கள் விரிவாகிக்கிட்டே தான் போகுமே தவிர அதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் இருக்கும். அந்த எண்ணமானது நமக்கு முன்னாடி யார் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு எண்ணம் உருவாகும். நம்ம முன்னாடி நம்ம பகைவர் யாராவது ஒரு எதிரி இருந்தாங்க அப்படின்னா ஒரு கோபமான எண்ணம் நமக்கு தோன்றும். அதே நம்ம முன்னாடி நமக்கு பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்க, அது குடும்பத்திலேயே இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடத்துலையா இருந்தாலும் சரி, பிடிக்காதவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா நமக்கு ஒரு வெறுப்பான எண்ணம் தோன்றும். அல்லது நமக்கு பிடிச்சவங்க யாராவது நம்ம முன்னாடி இருந்தாலோ, இல்லை நமக்கு பிடிச்ச உணவோ, நமக்கு பிடிச்ச பொருளோ, இல்லை நம்ம பிடிச்ச இடமோ ஏதாவது பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு ஒரு மகிழ்ச்சியான எண்ணம் தோன்றும். அல்லது நம்ம முன்னாடி ஒரு உயர் அதிகாரிகளோ இல்லை உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களோ யாராவது இருக்காங்க பார்க்குறோம் அப்படின்னா ஒரு மதிப்பான எண்ணம் நமக்கு தோன்றும். இந்த மாதிரி பலதரப்பட்ட சூழ்நிலைகளில் பலதரப்பட்ட எண்ணங்கள் நமக்கு தோன்றிக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி எண்ணங்கள் தோன்றுவது பிரச்சனை இல்லை, அது சாதாரண விஷயந்தான். ஆனால் வரக்கூடிய எண்ணங்களை நம்ம அதை எடுத்து வச்சு சிந்திக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அங்கே தான் பிரச்சனை இருக்குது. எந்த மாதிரியான எண்ணங்களை நம்ம எடுத்து வச்சு சிந்திக்கிறோமோ அந்த எண்ணங்கள் உணர்வாக மாறும். அப்போது நமக்கு வரக்கூடிய எண்ணங்களில் நம்ம கவனம் செலுத்துவதை விட அதனால் வரக்கூடிய உணர்வுகளில் தான் நம்ம கவனம் செலுத்தணும். நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் என்ன ஒன்றாலும் இருக்கட்டும், அதை விட்டுருங்க, அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் அந்த எண்ணங்கள் நமக்கு என்ன மாதிரியான உணர்வை ஏற்படுத்துது, அந்த உணர்வு நமக்கு பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா, இதை தான் நம்ம கண்காணிக்கணும். நெகட்டிவான உணர்வை ஏற்படுத்துகிற எந்த ஒரு எண்ணமாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை அவாய்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு கோபம், வெறுப்பு, பொறாமை, துன்பம், துக்கம், சோகம், பயம், சோம்பல், பதட்டம், குற்ற உணர்ச்சி, ஏமாற்றம், இது போன்ற நெகட்டிவான உணர்வை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் அதே சூழ்நிலையில் அதே இடத்துல ஒரு பாசிட்டிவான உணர்வாக நீங்கள் மாற்றிக்கிங்க. எண்ணத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது உங்கள் கையில் கிடையாது. ஆனால் உணர்வு உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம், நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த நிமிஷத்திலே கூட நீங்கள் சிரிக்கணும்னு நினச்சா சிரிக்கலாம். உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணுறதும் அதை மாற்றுறதும் முழுக்க அது நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. அந்த உணர்வுகளை பல பேர் கையால் தெரியாமலும் கண்ட்ரோல் பண்ண தெரியாமலும் சின்ன கோபத்தில் அவங்க வாழ்க்கையே பாழாக்கிக்கிட்டவங்களாம் எத்தனையோ பேர். மனுஷன் காமம் என்ற உணர்வால் தான் உருவாகிறான், ஆசை என்ற உணர்வால் தான் வளர்றான், எதிர்பார்ப்பு என்ற உணர்வால் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். மனுஷனுடைய வாழ்க்கையே உணர்வு எனும் பேஸ் மட்டத்தில் தான் நிற்குது. அந்த உணர்வுகளுக்கு ஒளியும் வழியும் கொடுத்து கொண்டு இருப்பது தான் இந்த பிரபஞ்சம். சரி, ஓகே.
அந்த உணர்வுகள் நம்ம வாழ்க்கையில் எந்த மாதிரியான சேட்டைகள்லாம் செய்யுது அப்படிங்கிறத ஒரு சில உதாரணங்களோட நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம பாசிட்டிவான உணர்வுகளை பற்றி நம்ம அதை கொஞ்சம் அலசி ஆராய்வோம். நீங்கள் காலையில் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து ஒரு 10 மணிக்குள்ளே உங்களுக்கு எந்த மாதிரியான உணர்வு அதிகபட்சமாக உங்களுக்கு உங்கள் மனசை தாக்குதோ அந்த உணர்வு தான் அன்றைய நாள் முழுக்க உங்களை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சோகமான உணர்வோ இல்லை வருத்தமான உணர்வோ உங்களுக்கு காலையில் வருது அப்படின்னா அன்றைய நாள் முழுக்க உங்களுக்கு ஒரு சோகமாகவோ வருத்தமாகவோ நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு சோக பாட்டு கேட்பீங்க, ஒரு சோகமான ஒரு படமோ ஏதாவது ஓடிச்சுன்னா அதை பார்ப்பீங்க, இல்லை மற்றவங்களுடைய சோக கதைகளை விரும்பி கேட்பீங்க, அல்லது ஏதாவது சோகமான நியூஸ் இருந்தால் அதையே மற்றவங்கிட்ட டிஸ்கஷன் பண்ணுவீங்க, பகிர்ந்துக்குவீங்க. இப்படி நாள் முழுக்க ஒரு சோகமான மைண்ட் செட்லேயே தான் இருப்பீங்க. ஓகேங்களா? அதே காலையில் தூங்கி எழுந்திரிச்சு ஒரு 10 மணிக்குள்ளே ஒரு கோபமான சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா அன்றைய நாள் முழுக்க நீங்கள் பார்க்குற போகிற எல்லா இடத்துலையுமே அந்த வெறுப்பு கோபம்தான் உங்கள்கிட்ட வெளிப்படும். கூட பழகிறவங்களாம் கூட கேட்பாங்க, நேற்றுலாம் நல்லா தான் இருந்தேன், இன்றைக்கி ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்குன்னே கேட்பாங்க. உங்களை அறியாமலேயே அந்த நாள் முழுக்க அந்த கோபமும் வெறுப்பும் உங்கள் கூடவே அது பயணிக்கும். இதுவே நீங்கள் அந்த காலையில் ஒரு ஜாலியான மூடில் ஒரு மகிழ்ச்சியான மூடில் நீங்கள் வெளியே கிளம்புறீங்க அப்படின்னா நீங்கள் போகிற பழகிற எல்லா இடத்துலையுமே நீங்கள் மகிழ்ச்சியாக பேசுவீங்க, ஜாலியாக பேசுவீங்க. உங்களுக்கு பிடிக்காதவங்களாக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட மகிழ்ச்சியாக சிரித்து பேசுவீங்க, ஜாலியான சாங்ஸு கேட்பீங்க, இல்லை ஒரு காமெடி வச்சு பார்த்து ரசிப்பீங்க, சிரிப்பீங்க. இல்லை அதுவே நீங்கள் காலையில் ஒரு போராமை உணர்வோடு நீங்கள் கிளம்புறீங்க, வீட்டை விட்டு கிளம்புறீங்க அப்படின்னா அன்றைய நாள் முழுவதுமே நம்ம பேச்சில் செயலில் இது வெளிப்படும். ஒரு ஈகோ நம்மக்கிட்ட தொத்திக்கும். யாராவது உங்களை பார்த்து நல்லாகிறேன்னு கேட்டால் கூட உனக்கு என்னப்பா, நீ நல்லாகிற, நான் தான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. வசதியாக இருக்கிறவங்களாம் பார்த்தா அவங்களாம் யாரை ஏமாற்றி சம்பாரிச்சாங்களோ தெரிலன்னு சொல்லுவீங்க. நீங்கள் 2 வீலரில் ரோட்டில் போய்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு டிராஃபிக் ஜாம் ஆகி அங்கே முன்னாடிக்கிறவங்க உங்களை கொஞ்சம் பின்னாடி போக சொன்னால் நீங்கள் முறைப்பீங்க, நான் ஏன் பின்னாடி போகணும் அப்படின்னு கத்துவீங்க, சண்டை போடுவீங்க. இப்படி ஈகோவோட நம்ம வீட்டை விட்டு வெளியில் கிளம்பும்போது நம்ம சந்திக்கிற நிறைய இடங்களில் நம்மளுடைய ஈகோ இது வெளிப்படும். இப்படி எந்த உணர்வை அதிகமாக வச்சு ஒரு நாளோட பொழுதை தொடங்குகிறோமோ அதே உணர்வு தான் இந்த பிரபஞ்சம் அன்றைய நாள் முழுக்க நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இதை நல்லா நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் உணர்ந்துருப்போம். அப்போது இதிலிருந்து மிக முக்கியமாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளை சுற்றி யார் யாரோ என்னென்னமோ எந்த மாதிரியான எண்ணங்கள் நம் மீது திணித்தாலும் அந்த எண்ணங்களை நம்ம உணர்வாக கன்வெர்ட் பண்ணும்போது பாசிட்டிவான உணர்வாக நம்ம அதை மாற்ற கற்றுக்கணும். சரி, ஓகே. இப்போ நம்ம பாசிட்டிவான உணர்வுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு சில உணர்வுகள் நம்ம பார்க்கலாம். அதை எப்படி இன்னும் மேலும் நம்ம நெகட்டிவான உணர்வு வரும்போதும் அதை பாசிட்டிவாக எப்படி மாற்றலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் கொஞ்சம் பார்க்கலாம். பாசிட்டிவான உணர்வுகளுக்கு முதல் இடம் அன்பு தான். ஓகேங்களா? அன்பு, கருணை, மகிழ்ச்சி, நன்றி, மரியாதை, பண்பு, தைரியம், விழிப்புணர்வு, பொறுமை, தன்னடக்கம், சகிப்புத்தன்மை, இது போன்ற பல உணர்வுகள் பாசிட்டிவான உணர்வுகள். ஓகேங்களா? இப்போது ஒரு நெகட்டிவான சூழ்நிலை வருது அப்படின்னா அங்கே நீங்கள் பாசிட்டிவாக மாறணும். பாசிட்டிவான உணர்வை நீங்கள் உருவாக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? முதல்ல ஒரு சோகமான சூழ்நிலை, ஒரு வருத்தமான சூழ்நிலை வருது அப்படின்னா அந்த இடத்துல கூட சேர்ந்து நீங்களும் வருத்தமாகவோ சோகமாகவோ ஆகக்கூடாது. யார் மூலியமோ அந்த உணர்வு உங்களுக்கு வருதோ அவங்களுக்கு ஆதரவாக நில்லுங்க, ஆறுதல் சொல்லுங்கள். உங்களுக்கும் வரும்போது உங்கள் மனசுக்கும் நீங்கள் ஒரு ஆறுதலாக நீங்கள் உங்களை நீங்களே தேத்திக்கிங்க. இப்படி சோகமான ஒரு சூழ்நிலைக்கு ஆறுதல் தவிர வேறு வழியே கிடையாது. ஆறுதலால் தான் உங்களை நீங்களேவும் தேத்திக்க முடியும், மற்றவங்களுக்கும் ஆறுதல் சொல்லி தைரியத்தை கொடுக்க முடியும். ஓகேங்களா? ரெண்டாவது கோபம். கோபம் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு அன்பு தவிர வேறு வழியே கிடையாது.
கோபம் நெருப்பு மாதிரி, ஓகேங்களா? நெருப்பில் நீங்கள் எதை போட்டாலும் அதை எரித்து சாம்பலாக்கிடும். மற்றதை சாம்பலாக்குனதும் இல்லாமல் தன்னுடைய புத்தியும் அதை சாம்பலாக்கிடும். அப்போது அந்த நெருப்பை அணைக்கக்கூடியது எது தேவைப்படும்? தண்ணி தேவைப்படும், ஓகேங்களா? அந்த தண்ணி தான் அன்பு, ஓகேங்களா? அன்பால் மட்டும்தான் ஒரு கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு கோபமான சூழ்நிலை வருது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் அந்த இடத்துல பதிலுக்கு பதில் கோபத்தை வெளிப்படுத்தாமல் அன்பை வெளிப்படுத்துங்க. அன்பால் அதை சமாதானமாக்குங்க. கூடவே உங்களுக்கு ஒரு சகிப்புத்தன்மையும் வந்துருச்சு அப்படின்னா எந்த ஒரு கோபமும் உங்களை தாக்காது, ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஈகோ. இது இருக்கிறதுலேயே மிக மிக மோசமான ஒரு உணர்வு. நம்ம ஒழுங்காக இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வேணுமுனே வெறுப்பேற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே நாங்கள்லாம் அப்படி, நாங்கள்லாம் இப்படி, எங்ககிட்ட அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லி நம்மக்கிட்ட காமிச்சு நம்ம ஈகோவையும் சீண்டி விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் தான் பல பேருடைய வாழ்க்கை தடுமாறி போகுது, ஓகேங்களா? இந்த ஈகோ வந்துடுச்சு அப்படின்னா குடும்பத்திலேயே கூட கணவன் மனைவிகளுக்கு நிம்மதி இருக்காது. ஒரு ஈகோ வந்துருச்சுன்னா இந்த ஈகோவானது நம்ம சகட்டு மேனிக்கு எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம். குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்குமே இது இருக்குது. எல்லா துறைகள்லேயும் இருக்குது. எல்லா மனிதர்களிடத்துலையும் அசால்ட்டாக வந்துடும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் தன்னை மற்றவங்களோட கம்பேரிசன் பண்ணுறது தான், ஓகேங்களா? இந்த கம்பேரிசன் லைஃப்பு தான் ஈகோவை தூண்டி விட்டுருது. ஒரு சிலர் இதை டீசெண்டாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் இந்த கம்பேரிசன் பண்ணி இது போகாமல் கிடையாது போட்டின்னு சொல்லிக்குவாங்க. இந்த ஈகோவில் இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம கம்பேரிசன் பண்ணுறத முதல்ல தடுத்து நிப்பாட்டிக்கணும். இந்த உலகத்தில் யாருமே ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் கிடையவே கிடையாது, ஓகேங்களா? ஒரே தாய் வயிற்றில் பிறந்த 5 பேராக இருந்தாலும் 5 பேருமே வெவ்வேறு மாதிரி, வெவ்வேறு குணங்கள், வெவ்வேறு திறமைகளில் தான் இருப்பாங்க. ஒரு வகுப்பறையில் 40 மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த 40 மாணவர்களுக்கும் ஒரே டீச்சர் தான் பாடம் எடுக்கிறாங்க, ஒரே மாதிரி தான் பாடம் சொல்லித்தராங்க. ஆனால் அந்த 40 மாணவர்களும் ஒரே மாதிரி மார்க் எடுக்கிறதில்ல. இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஈகோவில் இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா கம்பேரிசன் பண்ணுறத ஃபஸ்ட்டு நிப்பாட்டணும். அப்படியும் மீறி நமக்கு ஈகோ வரும்போது நம்ம வாழ்க்கையும் ஒரு நாள் மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையோட பாசிட்டிவாக போயிடணும். இந்த மாதிரி எந்த வகையான நெகட்டிவான உணர்வுகள் நமக்கு வந்தாலும் சரி அதை பாசிட்டிவாக எப்படி மாற்றி நம்ம அதை கொண்டு போகணும் அப்படிங்கிற மெத்தடை நம்ம உருவாக்கிக்கிட்டோம். நமக்கு நாமே அதை நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நெகட்டிவான உணர்வுகள் வரும்போது பாசிட்டிவான உணர்வுகளாக நம்ம அதை நிரப்பிட்டோம் அப்படின்னா பிரபஞ்சத்தின் மூலிமா நமக்கு பாசிட்டிவான உணர்வுகள் சார்ந்த பிரபஞ்சத்தின் மூலிமா நமக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளும் பாசிட்டிவாகவே அமையும், ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம நெகட்டிவான சூழ்நிலைகளில் எப்படி அதை பாசிட்டிவாக மாற்றுறது, அதாவது தடைக்கல்லை எப்படி படிக்கல்லாம் மாற்றுறது அப்படிங்கிற ஒரு மெத்தடை நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்த இந்த வீடியோவில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் நமக்கு அன்றாடம் வரக்கூடிய எண்ணங்கள் அதை தவிர்க்க முடியாதது, ஓகேங்களா? அது இயற்கை, அதை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது. ஆன்மீகத்திலையும் சரி உச்சமடையணும்னு நினைக்கிறவங்க எண்ணத்தை கட்டுப்படுத்த முடியாமல் மனசை ஒருநிலைப்படுத்த முடியல அப்படிங்கிறதுனால தான் தியானம், யோகம், தவம் இதெல்லாம் செஞ்சு எண்ணங்களை கட்டுப்படுத்தி மனசை ஒருநிலைப்படுத்தி ஆன்மீகத்தில் உச்சத்தை அடையிறாங்க. அப்படி கட்டுப்படுத்த முடியாத எண்ணங்களை உணர்வாக அடையாளம் கண்டுபிடிச்சி அந்த உணர்வு நெகட்டிவாக பாசிட்டிவாக என தரம் பிரித்து அதில் நம்ம பாசிட்டிவான உணர்வுகளே பாவித்தோம் அப்படின்னா அந்த பாசிட்டிவான உணர்வுகளே இந்த பிரபஞ்சத்தில் என்ன அலைகளாக பரவி நமக்கு பாசிட்டிவான சூழ்நிலைகளே அது உருவாக்கி தரும். இன்றைக்கி ஃபுல்லாக நமக்கு எந்த மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகணும் அப்படிங்கிறத காலையிலேயே நம்ம முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம உணர்வு நிலையை நம்ம உருவாக்கிக்கணும். நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்களை அனுதினம் நம்ம கொண்டு வர முடியும். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் ஒரு 10 மணிக்குள்ளே ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க.
அன்பு, கருணை, நன்றி, மன்னிப்பு, சகிப்புத்தன்மை இதுபோல் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கடைப்பிடிச்சிங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிச்சயமாக நிகழும். நீங்கள் செவத்தில் பந்து அடிச்சிங்கன்னா அந்த பந்து திரும்ப உங்ககிட்டே தான் வரும். அதுபோல் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எந்த மாதிரியான உணர்வு வெளிப்படுத்துகிறீங்களோ அதுவே தான் திரும்ப உங்களுக்கு வரும். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தினம் தினம் கடைப்பிடிங்க. நிச்சயமாக எல்லா மாற்றமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம். மிக்க நன்றி.